பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னை ஓரமாய் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், என்னுடைய காரியத்தில் யாருமே பொறுப்பெடுக்காதது போல் என்னுடைய சூழ்நிலைமை மாற்றப்பட்டு கிடக்கிறது, என் வாழ்க்கை இருண்டு போய் கிடக்கிறது, என்னை கரம் தூக்கி எடுப்பவர் யார்? நான் தேவ சமூகத்தில் அனுதினமும் காத்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையை கேட்கிறேன், அவரோடு கூட நடக்க விருப்பப்படுகிறேன். ஆனாலும் சத்ருவானவன் என்னுடைய சூழ்நிலைமைகளை எல்லாம் அடைத்து போட்டது போல் இருக்கிறதே என்று தேவ சமூகத்தை நோக்கி அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கை விடுவது இல்லை என்று. ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உங்களை கைவிடுவதும் இல்லை. இன்றைய உலகத்தில் அநேக ஜனங்கள் கைவிடப்பட்டு நிற்கிறார்கள். ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கரம் கொடுக்கக்கூடிய தெய்வம். எந்த மனுஷன் உங்களை கைவிட்டு விட்டானோ அதே இடத்துல நான் உங்களுக்கு துணையாய் நிற்பேன், நான் உன் பக்கத்தில் நிற்பேன். நான் கைவிடாத தகப்பன், உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் உனக்கு ஜீவ சுவாசத்தை தந்து இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி வந்த தெய்வம், இதுவரைக்கும் உன்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து உன்னை கைவிடாமல் உன்னோடு கூட இருந்து நடத்தினேன் அல்லவோ, அந்த தெய்வம்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனியும் நான் உங்களை கைவிடுவதில்லை, நான் உங்களை விட்டு போவது இல்லை, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாயிருக்கும் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் என்று யோசுவாவினிடத்தில் வாக்கு கொடுத்த தெய்வம் அவனுடைய காரியத்தில் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாரே. ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்தாண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், என்னுடைய காரியத்தை பார்க்கிறதற்கு யார் இருக்கா, என்னுடைய காரியத்தை நடத்துவதற்கு யார் இருக்கா, நான் தனிமையாய் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனே, தனிமையில் விடப்பட்டது போல ஓரமாய் ஒதுக்கி வைத்தது போல நான் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்கிறதற்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறேனே என்று தெய்வ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் பலனாய் உன்னோடு கூட இருந்து நான் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த காலை பொழுதில் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார், என்னுடைய தேவைகளை சந்தித்தார், என்னுடைய காரியத்தில் ஜெயம் எடுக்கிறதற்கு அவர் என் பக்கத்தில் நின்றார், என்னுடைய வலது கரத்தை பிடித்தார், எனக்கு உதவி செய்தார். எத்தனையோ முறை கீழே விழுவதற்கு சத்ருவானவன் தள்ளி போட்ட போதிலும் அவர் என்னை தாங்கி பிடித்தார். என்னுடைய தெய்வம் எனக்கு உதவி செய்கிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருந்தார் என்று எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய கரத்தை நீர் பிடித்ததற்காக நன்றி ஆண்டவரே, எத்தனை சூழ்நிலைகளிலும் என்னை விட்டு விடாமல் நீ என் பிள்ளை, நீ எனக்கு பிரியமானவன், நான் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை அணைத்து கொண்ட தெய்வம்
நீர் என்பதை இந்த ஜனங்கள் அறியத்தக்க விதத்தில் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்றைக்கும் அந்த காரியத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார் அல்லவோ. நீ இருதயத்தில் நினைக்கிற விஷயத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார் அல்லவோ. தேவ சமூகத்தில் நீ சொல்லுகிற அத்தனை விண்ணப்பத்தையும் அவர் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார் அல்லவோ. அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகலப்பா, நான் உன்னை கைவிடலப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்குள் இருந்து நீ வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்து தந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தை இன்றைக்கு அநேகர் மறந்துவிட்டு வழிமாறி பின்மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகத்தில் வந்து அமர்ந்திரு, என்னோடு கூட நடக்க பழகு, என்னுடைய கரத்தை பிடி, என்னுடைய அடிச்சுவடை பார்த்து நட, நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி தரப்போகிறேன். உன்னுடைய காரியத்தில் ஏது தடைகளை சத்ருவானவன் கொண்டு போடுகிறானோ அத்தனை தடைகளை உடைத்தறிந்து உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே, நீ பயப்பட தேவை இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகும்போது வரும்போது, நீ நடக்கும்போது உட்காரும்போது, நீ வாகனங்களில் போகும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படவே வேண்டாம் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தகப்பன், நீர் எங்களை ஒருபோதும் தள்ளிவிடாத தகப்பன். நாங்கள் பாவம் செய்த பிற்பாடும் எங்களுடைய பாவத்தை மன்னித்து, மகனே நான் உனக்கு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட நடக்கிறேன், நான் உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறேன் என்று சொல்லி எங்களை வழிநடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் தளர்ந்து போகாதபடிக்கு, வேதனைக்குள் அகப்படாதபடிக்கு அந்த குடும்பங்களை கர்த்தர் திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தைரியப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அந்த குடும்பத்தோடு கூட இருந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.